பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து 2 மாங்காய் நம்ம உசார் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒன்று நம்ம மீன் குழம்புல போட்டோம். நாளைக்கு நம்ம இதை சாம்பாரில் போடுவோம். எடுத்து வைக்கலாம். நாளைக்கு உதவும். சாத்தியக்கா யாரு? கவிதா குரல் மாதிரி இருக்குது. ஐயோயோ, அவள் வந்தாவே எதனா ஆட்டையை போட்டுன்னு போக தானே வருவா. இந்த மாங்காவை பார்த்தா கூட புளியும் போடுவாள். மறைச்சி வைக்கணும் முதல்ல. சாந்தியக்கா என்னக்கா பண்ணி நிக்கிறீங்க? யார் அது? கவிதாவா? வா வா. நானு குரல் கேட்ட உடனே யாரோன்னு நினைச்சேன். நான் என்ன யோசனை பண்ணினுக்கிறேன். காலையில மளிகை கடைக்காரனும் பால் கடைக்காரனும் வந்து கத்திட்டு போறானுங்க, காசு எப்ப கொடுப்பேன்ட்டு. அதெல்லாம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். ஆமா, விளக்கு வச்ச நேரத்துல நீ எதுக்கு இந்நேரத்துக்கு வந்த? அது ஒண்ணும் இல்லக்கா, காபி வைக்கலாம்னு அடுப்பங்கரைக்கு போனேன். அப்புறம் காபி தூளும் இல்லை, பாலும் இல்லை. பாலை பக்கத்து விட்டு பரிமளாக்கா கிட்ட வாங்கிட்டேன். காபி தூளை ஏத்து விட்டு கலாக்கா கிட்ட வாங்கிட்டேன். சர்க்கரைய சாந்தியாக்கா கிட்ட வாங்கலாம்னு வந்தேன். நானே டீ தூளும் சர்க்கரை இல்லையன்ட்டு தான் நானே யோசனை பண்ணிக்கிறேன். நீ இந்த நேரம் பார்த்து வந்து சர்க்கரை கேட்க வந்துட்ட. பாவம், நீ எப்பயுமே வந்து கேட்க மாட்டியா? எப்படி இல்லைன்னு சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரஜாராகுது இந்த மாதிரி சொல்றதுக்கு. யாருன்னா வந்து கேட்டா இதான் பிரச்சனையாகுது. சர்க்கரை என்னவோ இருந்துச்சுக்கா. ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்திருந்தாங்களா, அதை 1 கிலோ சர்க்கரையை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. மீறி இந்த 1/2 கிலோ சர்க்கரைய பசங்க எறும்புக்கு தீனி வைக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுச்சுங்க. 1/2 கிலோ சர்க்கரையும் காலியாயிடுச்சுக்கா. ஆமா, இவ அப்படியே கருணை பரம்பரை. சர்க்கரை அள்ளி அப்படியே எறும்புக்கு போட்டுருவா. ஆமா கவிதா, சக்கரை இல்லைன்னா கடையில போய் வாங்கி வந்து டீ போட்டு குடிக்க வேண்டியது தானே. உன் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரா, அப்புறம் ஏன் நீ விட அப்படி சக்கரை கட்டி கிடக்குற? அட நீ இல்லக்கா, இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே என் வீட்டுக்காரர் கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுக்கிறீங்க. அந்த ஆள் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் ஒரே ஆளா ஒண்டியா குச்சி அழிச்சிடுறான். அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, எங்க கவனம் இருக்கா? ஏதாவது நான் அவனை பேசுனா என்னையா ஏற்றி பேசுறான்னு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அவன் சரியா இருந்தது எனக்கு இது நடந்து வந்துருக்குமா? சர்க்கரைக்கு இப்படி அங்கேயும் இங்கேயும் அல்லாடிட்டு இருக்கூடாது. அடிப்பாடி, இவ என்னமா நடிக்கிறா பாரு. அந்த மனுஷன் கை நிறைய சம்பாதிச்சாந்து குத்துட்டு ஒத்த ரூபாய்க்கு இவகிட்ட கெஞ்சி நின்று கிடக்குறாரு. அந்த மனுஷனை பத்தி என்ன குறை சொல்றா பாரு. என்னமா நடிக்கிறா. சரி கவி, எல்லா நிலைமையும் அப்படிதாங்குது. என்ன பண்றது? சக்கரை கொடுக்கலன்னு நீ கோச்சிக்காத என்ன? சரியான திருடி. அருந்தகையை கூட சுண்ணாம்பு வைக்க மாட்டான். இவ்வளவு நேரம் விட்ட போட்டு கூட ஒரு சர்க்கரையை கொடுக்க மாட்டேன்ட்டாலே. சாமர்த்தியக்காரி தான். நான் தான் ஆட்டையை போடுவோம்னா இவ என்ன கூட கெட்டிக்காரி தான். இவகிட்ட பேசி எனக்கு ரொம்ப எனர்ஜியே வேஸ்ட் ஆயிடுச்சு. அக்கா சரிக்கா, சர்க்கரை இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். நான் கோடி தெருவில் அமலாக்கா இருக்குல்ல, அங்கேயாச்சும் போய் சர்க்கரை வாங்கின்னு வந்து காபி தண்ணி வச்சு என் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு போறேன். சரியா? நீ ஒன்றையும் கோச்சிக்காதக்கா, நான் வாரேன்க்கா, வாரேன். என் பேரு சாந்தி. நானே எல்லாரையும் வாந்தி எடுக்க வைப்பேன். நானே ஆட்டைய போட்டுன்னு வந்து சாப்பிடுவோம். இவ என்கிட்டயே ஆட்டைய போட வந்துட்டா பாரு. யார்கிட்ட பப்பு வேறுமா?